ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த செகண்ட் யூனிட்டோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து இன்டர்னல் சீரீஸோட நம்ம விட்டோமா. ஸோ அடுத்து வந்து இம்பல்ஸ் டைப் அண்ட் த்ரெஷர் ஆப்ஜெக்ட். இம்பல்ஸ் அண்ட் த்ரெஷர் யூஸ் டு மெயின்டைன் ஸ்பின் ரேட்டை வந்து கரெக்டாக வைப்ரேட்டாக வச்சுக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க. என்டையர் ஸ்பேஸ் கேட் ரொட்டேட் ஆகிறத பொறுத்த வரைக்கும் ஆம்னி டைரக்ஷனலாக எல்லா டைரக்ஷன்லையும் வந்து ஒர்க் ஆகும். வித் டைரக்ஷனல் ஆண்டனா ஆர் யூஸ்டு டைரக்ஷனலாக யூஸ் பண்ணும் போது which is established case the antenna subsystem must be disposed so that the antenna kept properly pointwards towards the earth. ஸோ டேரக்ஷனல் ஆண்டனா யூஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்து அந்த ஆம்னிடைரக்ஷனல் யூஸ் பண்ணும்போது தேவையில்லை, ரொட்டேட்டட் ஆகிட்டே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது டேரக்ஷனல் ஆண்டனா யூஸ் பண்ணும்போது கரெக்டான ஒரு ப்ராப்பர் பாயிண்ட் டுவர்ட்ஸ் எர்த்துக்கு வச்சு நம்ம பொசிஷன் வச்சுருக்கணும். Satellite is spun up by the small radial gas jet on the surface of the drum. அந்த ட்ரம்னு சொல்கிறாங்க அந்த சேட்டலைட். இட் ப்ரொவைட்ஸ் a gyroscopic force between the satellite. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து என்னன்னா டிரான்ஸ்பாண்டர் மவுண்ட் ஆன் டாப் ஆஃப் தி ட்ரம். ஸோ அந்த டிரான்ஸ்பாண்டர் இந்த எர்த் இருக்குன்னா அது ஜியோ ஸ்டேஷன் ஆர்பிட்டில் தான் நம்ம எப்பயுமே வந்து சேட்டலைட்டை வைப்போம். ஸோ அந்த டெஸ்பாண்ட் பிளாட்ஃபார்ம் இஸ் டிரைவ் இன் எலக்ட்ரிக்கல் மோட்டர் இன் த சேம் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் த சேட்டலைட் ஸ்பின். சேட்டலைட் ஸ்பின் ஆகிறதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். சேம் ஸ்பின் ஆக்சிஸ் த ஸ்பின் ரேட்ஸ் வில் பி சேட்டலைட் பாடி வில் மெயின்டைன் தி ஃபிக்ஸ்ட் ஓரியன்டேஷன் ஃபார் த சேட்டலைட் ஆண்டனா ரிலேட்டட் டு த எர்த். அப்பயும் போல் 3 ஆக்சிஸ் இருக்குது. ஸோ என்னென்ன ஆக்சிஸ்னால் பிச்சு, யா, ரோலு 3 இருக்குது. இந்த பிச்சு, யா, ரோலை பொறுத்த வரைக்கும் ஆர்பிட்டல் பிளைன் ஆர் பெர்பெண்டிகுலர் டு த ஆக்சிஸ். ஓகே, ஸோ ரோல்ன்றது அதுதான் பெர்பெண்டிகுலராக இருக்கிறது. அதே மாதிரி பிச்சுன்றது நார்மல் டு தி ஆர்பிட்டல் பிளைனுக்கு நார்மலாக இருக்கிறது. யான்றது வெர்டிக்கல் பிளைன் போசிங் ஆன் எர்த் ஸ்டேஷன். ஓகே, மெத்தடை பொறுத்த வரைக்கும் 3 ஆப்டிமம் வீல்ஸ் இருக்கா, என்ன வீல்ஸ் 3 ஆப்டிமம் வீல்ஸ் சொல்கிறாங்க. Movement of a wheel of a high speed wheel driven by the motor. Fuel is expanded by both the control jets. Reaction wheels must be periodically unloaded energy. It does not exceed the symmetric or cylindrical most tent body box like numerous extras attached to the typical antenna, solar panels and instruments. Antennas are mounted in solar. Attitude satellite refers to the orientation of a space. Okay, அண்ட் இது வந்து இந்த ஆட்டிடியூட் கான்செப்டில் வந்துடும். இது வந்து மோஸ்ட்லி வந்து ஓரியன்டேஷன் ஸ்பேஸ்க்கு இருக்கிறதுக்காக சொல்கிறாங்க. ஓகே, ஆட்டிடியூட் கண்ட்ரோல் நெசசரி ஃபார் என்ஷூரிங் தி டைரக்ஷனல் ஆண்டனா வந்து ப்ராப்பர் டைரக்ஷனில் வைக்கிறதுக்காக இந்த ஆட்டிடியூட் கண்ட்ரோல் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த எர்த் என்விரான்மெண்டல் சேட்டலைட் தி எர்த் சென்சிங் இன்ஸ்ட்ருமெண்ட் மஸ்ட் பி கவர் தி ரெக்வயர்டு ரீஜன் ஆஃப் தி எர்த். ஓகே, எர்த் சென்சிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எர்த்தோட ரீஜனை கவர் பண்ணணும், அதுதான். The number of force refers to the disturbance torque can alter the attitude. நிறையா வந்து ஃபோர்ஸ் வந்து இருக்கும், அது வந்து ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணும். என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணணும்னா கிராவிடேஷன் ஃபீல்ட் ஆஃப் எர்த் அண்ட் மூணு, சோலார் ரேடியேஷன், மெட்ரோலஜிக் இம்பேல்ட். டு அச்சீவ் தி ஆட்டிடியூட் கண்ட்ரோல் இன்ஃப்ராரெட் சென்சார் ரெஃபர் டு தி ஹரிசான் டிடெக்டர் used to detect the rim of the earth against the background space. With the use of such a sensors, one of the quadrant center of the Earth can be readily established as a reference point. Usually, the attitude control process takes a satellite. It is possible for the controlling signal to transmit from the Earth. When a shift attitude is required, attitude maneuvers is exceed. The control signals needed to achieve the maneuvers will be transmitted to the Earth station. Controlling torque பொறுத்த வரைக்கும் force generated to overcome the disturbance torque. Controlling torque will be generated the number of waves. இதில் வந்து passive attitude control இருக்குது, active control இருக்குது. Passive பொறுத்த வரைக்கும் mechanism which stabilize the satellite without putting any drain on the satellite energy supply. Okay, example பொறுத்த வரைக்கும் thruster jet வந்து provides a corrective torque. The spin stabilization and gravitation stabilization are the examples. இது வந்து active attitude refers to apply the corrective techniques in the response disturbance torque. In overall stabilization presence in excess disturbance torque. The method used to generate the active control torque include momentum wheels and ultramagnetic coils and mass explosion device and such gas jets are interest. Okay, so எர்த்து இப்போ யாழ வந்து எர்த்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எர்த் ஆக்சிஸ் இருக்குது, ரோலில் ரோல் ரொட்டேஷன், பிட்சில் பிட்ச் ரொட்டேஷன் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம 3 ஆக்சிஸ் நம்ம சொல்கிறோம். ஸோ பொறுத்த வரைக்கும்
The movement of a satellite is about the roll axis movement. The antenna footprints is north to south. ரோலை பொறுத்த வரைக்கும் சேட்டலைட் மூவ்மெண்ட் ஆகிறத வச்சு நம்ம சொல்கிறோம். ஆண்டனா ஃபுட்பிரிண்ட்ஸ் நார்த் டு சவுத் இருக்கும். மூவ்மெண்ட் அபவுட் த பிட்ச் ஆக்சிஸ் மூவ் த ஃபுட்பிரிண்ட்ஸ் ஈஸ்ட் டு வெஸ்ட். பிட்சை பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட் டு வெஸ்ட். யாவை பொறுத்த வரைக்கும் ஆண்டனா ரொட்டேட்ஸ் த ஆண்டனா ஃபுட்பிரிண்ட்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் கண்டிஷன் அண்ட் த திங். ஸோ அதான் நான் சொன்னல, ரொட்டேஷன்ஸ் அரௌண்ட் ஃப்ரண்ட் டு பேக்கு, அடுத்து சைடு டு சைடு. ரோலை பொறுத்த வரைக்கும் vertical axis. Okay, this is a major thing. So இதில் north is sun. Okay, எர்த்து நம்ம அந்த ஆக்சிஸில் இருக்கும். அப்போசிட்டிக் மோட்டார் நாசல்ஸ், ரியாக்ஷன் கண்ட்ரோல் ஜெஸ்டர்ஸ், ஸோ கம்யூனிகேஷன்ஸ் ஆண்டனா, ஹைட்ரோப்ரொபலண்ட் டேங்க்ஸ். இப்போ பவர் சப்சிஸ்டம் பார்த்துருவோம். பவர் சப்சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஸோ எல்லாமே ரெக்வயர்டு ஆப்ரேஷன் சோலார் அரேஸ் அண்ட் பேட்டரிஸ் அண்ட் பவர் சப்ளை யூனிட்ஸ். ஸோ சோலார் பேனல், ஸோ பேட்டரி சார்ஜர், பேட்டரி, வோல்டேஜ் ரெகுலேட்டர் கண்டிஷன் அண்ட் DC to DC, AC DC to AC disturbance units. Okay, primary electrical power operating electronic equipments is obtained from the solar cells. Individual cells can be generated a small amount of power. The series parallel connections like cylindrical solar வந்து only 1 centimeter at a given time. Okay, partial தான் cylindrical solar raysல கொடுக்க முடியும். இதே ரெக்டாங்குலர் அரேல வந்து 3 axes இருக்கும். ஸோ ஹை பவர் கேன் பி அச்சீவ்டு ஃபுல் இன் சன்ஷைன். ஸோ the solar sails must be folded during the launch phase, extended when it's going to geostationary. அடுத்து rechargeable batteries. During eclipse டைத்துலலாம் வந்து it is difficult to get a power supply from the sun, right? ஸோ அப்போ போதெல்லாம் வந்து அதர் சப்சிஸ்டம் get a power rechargeable batteries to the 2 nickel cadmium வச்சு பண்ணுவாங்க. The battery produces 830 watt power system வந்து during launch time அந்த மாதிரி இருக்கும். இது வந்து 16 மணி நேரம் வந்து இருக்கும் அந்த லைஃப் டைம். ஓகே, பிகினிங் ஆஃப் லைட்டில் வந்து லைஃப் டைமில் வந்து 940 வாட் இருக்கும், டிசி பவர் இருக்கும். இது எண்ட் ஆஃப் 10 இயர்ஸ் கழிச்சு எப்படி இருக்குன்னா 760 வாட் டிசி பவர். மோஸ்ட் காமன்லி வந்து சிலிக்கான் ஹோமோ பிஎன் ஜங்ஷன் சோலார் செல் தான் யூஸ் பண்ணுறாங்க. பவர் சப்ளை கண்ட்ரோல் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஆல் சப்சிஸ்டத்துக்கும் கெர்மெண்ட்டாக கொடுக்கும். இட் கண்ட்ரோல்ஸ் டெலிமெண்ட்ரி ட்ராக்கிங், கண்ட்ரோல், கமாண்ட் சிஸ்டம், ஹவுஸ் கீப்பிங், ஸோ அந்த அதுக்கெலாம் நம்ம அங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ AOCS ஆட்டிடியூட் அண்ட் ஆர்பிட் அதை பொறுத்த வரைக்கும் ஸ்டெபிலைசேஷனை வந்து கொண்டு வரதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க. 2 things இருக்கு. ஆண்டனா பாயிண்ட் த ப்ராப்பர் டைரக்ஷன் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்து. சோலார் அரே பாயிண்டட் டு த சன். ஸோ இந்த 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். ஸோ AOCS அப்படி தேவைப்படுதுன்னா asymmetric earth gravitational field and gravitation to the sun, planet and moon pressure due to the radiation magnetic field. That is, the change of spin axis is cause a point of error between the satellite antenna and the earth station. So அது கரெக்டாக இருக்கணும். ஸோ எர்த் சென்சார்ன்றது இங்கே இருக்குன்னா சன் சென்சார்ன்றது இங்கே இருக்கும். ஸோ ஃபார் த attitude 2 types of sensors are used. எர்த் சென்சாரை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ராரெட்டில் வந்து ஸ்பேஸ் எர்த் வார்ம் டெம்பரேச்சர். ஸோ 2 எர்த் சென்சார் இருக்குது. என்னதுன்னா பொசிஷன் 5 டிகிரி நார்த்து, 5 டிகிரி சவுத்து. ஸோ when a spin axis of a satellite correctly maintain the output north to south sensor it pays otherwise out of 2 phases. The phase difference sent to the earth station measure the earth accept angle. sun sensor பொறுத்த வரைக்கும் it is a fan shaped view. fan மாதிரி இருக்கும் போல். photocell is detecting the solar radiation. 2 solar sensor are used for one is parallel spin and other is 35 degree pulse sensor sent to the earth station and measures the solar aspects. So இப்போ எக்ஸாம்பிள் கம்பேரேட்டர் இங்கே வந்து சன் எர்த் சென்சார் இருந்துச்சுன்னா ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆட்டிடியூட் இருக்குது, ப்ராசஸரு, கரெக்ஷன் சிஸ்டம் கம்பேரேட்டர் வச்சு பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இப்போ data from the sun and earth sensor is analyzed. The orientation of satellite is correctly determined by the computer station.
Commands are generated and sent to the satellite to fire the rocket motor for the correction spin axis. Satellite is properly oriented using the momentum wheel thruster 3 axis. Orbit control system useful to control the order of the correct orbit whenever the satellite gets deviated from the orbit. Telemetry tracking subsystem present at the Earth station monitor the position of the satellite. If there is any change of the satellite orbit, it sends a signal to regarding the correction orbit. Okay, resolve these issues by bringing the satellites into the correct orbit. The station creeping, station keeping, north, south, east, west. Okay, in this way the AOC orbit attitude orbit control subsystem takes care of satellite position and right orbit and right attitude during the entire life span of the satellite in space. இப்போ தெர்மல் கண்ட்ரோல் வந்துடும். தெர்மல் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் சேட்டலைட் லார்ஜ் தெர்மல் கிரேடியன்ஸ் வந்து சன்னில் இருந்து வர்றதுனால தெர்மல் ரேடியேஷன் கெட்ஸ் ஆல்பர்டோ ஃப்ராக்ஷன்ஸ் radiation falls on the earth which is reflected to the sun significant. It is affects only in Leo satellites வந்து இது ரொம்ப affect ஆகும். Equipment in satellites also generates heat which also can be removed operating the stable temperature environment which is important for the heat dissipation. Thermal blanks and thermal shields may be provide the insulation. Okay, அது வந்து insulation provide பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து வந்து radiation mirrors are used to remove the heat and communication payload radiation mirrors வந்து வர்றதுனால equipment steals the checkers, provide good radiations and generate heat escape surrounding the experience. Advantage of spinning satellite over the body stabilize the spinning body, provides the averaging temperature, extreme experience from the solar plexus. And as a cloud background பொறுத்த வரைக்கும் deep space heater may switch on maintain the constant temperature which is transport switch off. Intelsat 6 satellite வந்து heater maintains a propulsion pressure and line temperature வச்சு இருக்கு. ஸோ thermal control பார்த்துக்கிட்டோம்னா subsystem should be maintained within the limits. Performance and reliability depends on the temperature. Valves, thruster, bearing in அதெல்லாம் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா if temperature goes to high இல்லைன்னா or too low ரொம்ப கம்மியாகவும் போயிருக்கலாம் இல்லைன்னா ரொம்ப கூடயும் போயிருக்கலாம். ஆப்டிக்கல் சோலார் ரிஃப்ளெக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் டிட்டர்மின்ஸ் லாசிங் ஆஃப் ஹீட் ரேடியேஷன் அண்ட் ஹீட் பேலன்சிங் பொறுத்த வரைக்கும் ஈக்குவேஷன் இருக்குது. ஹீட் சோலார் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணவும் அப்புறம் ஹீட் எனர்ஜியை இன்டர்னலில் ஜென்ரேட் ஆகிறதுக்கும் இஸ் ஈக்குவல் டு ஹீட் ரேடியேட்டட் அப்படின்றது ஒரு ஈக்குவேஷன். இப்போது மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் அ கண்ட்ரோல் சிஸ்டம் மெயின்டைன் டெம்பரேச்சரா எல்லாமே அந்த சொன்னது தான். சேட்டலைட் ஆப்ஜெக்ட் லார்ஜ் தெர்மல் ரேடியேஷன் கிரேடியன்ட் ரிசீவ் ஃப்ரம் சன்னு இன்டர்லாவும் இருக்கும் அடிஷ்னலாகவும் இருக்கலாம். மோர் ரேடியேஷன் ஃபார் லியோ நெக்லிஜிபிள் ஃபார் ஜியோ. ஸோ இம்பார்ட்டன்ட் கன்சிடர் சேட்டலைட் எக்யூப்மெண்ட் ஷுட் ஆப்ரேட் அட் ஸ்டேபிள் டெம்பரேச்சர் என்வரான்மெண்ட். நான் சொன்ன ஈக்குவேஷன் தான். சோலார் எனர்ஜி அப்சர்வ் ஆகிறதும் சோலார் எனர்ஜி இன்டர்னல் ஜென்ரேட் ஆகிறது இஸ் ஈக்குவல் டு சோலார் ரேடியேட்டர். தெர்மல் பேலன்ஸ் ஈக்குவேஷனை போகிறது இதுதான் காம்பினேஷன் ஆஃப் சிம்பிள் பாசிவ் டெக்னிக்ஸ். சாய்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் surface finish and insulation of a heat conductor. Radiation mirror already சொன்னேன். கம்யூனிகேஷன் பேலோட்ல இதாகிறது தான் ரேடியேஷன் மிரர். கூல் பேக் ஆஃப் கிரவுண்ட் வந்து ஸ்பின் சேட்டலைட்டை பொறுத்து இருக்குது. இப்போ ப்ரொபல்ஷனை பார்த்துருவோம். ப்ரொபல்ஷனை பொறுத்த வரைக்கும் டு மெயின்டைன் அ ப்ராப்பர் ஓரியன்டேஷன் ஆஃப் ஸ்பின் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்பிட் இன்ஜெக்ட் இன் செல்ஃப் இது ஜியோஸ்டேஷனரி ஆர்பிட். அதுக்கு டு மெயின்டைன் தி அசைன்டு லாங்கிடியூட் ஈக்வட்டோரியல் பிளைன் ஆஃப் ஸ்டேஷன். Finally injected into the geostationary orbit usually performed with a solid rocket apogee kick motor. Okay. So அடுத்து வந்து propellant பொறுத்த வரைக்கும் such as hydrogen is used to transfer the drift orbit. ஹைட்ரஜன் இது பண்ணுறதுக்கும் அப்புறம் வந்து கீப் ஸ்டேஷன் அண்ட் ஆர்கிடெக்ட் கண்ட்ரோலு. லிக்விட் ப்ரொப்பல்லண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரியாக்ஷன் கண்ட்ரோல் சப் சிஸ்டம் ஏர்லி ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சிங்காம் program used to cold case such as nitrogen hydrogen production have two specific impulses which quickly separated by their monopropellant hydrogen. Hydrogen is clearly colorless liquid in boiling point freezing point கொடுத்திருக்காங்க.
இந்த மேக்ஸ் எல்லாம் பைப்ரப்பலண்ட்டு இருக்கு, மோனோப்ரப்பலண்ட் இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பார்ப்போம். ப்ரொபல்ஷன் சப்சிஸ்டம்ஸ் ரியாக்ஷன் கண்ட்ரோல் சப்சிஸ்டம். ஃபியூயல் ஆஃப் சப்ளை ஃபியூயலையும் சேட்டலைட் மூவ் பொறுத்தும் ஒன் ப்ரொபல்ஷன் இருக்கு. So carried by the satellite of a geostationary, it moves the satellite to the assigned position of an orbit to maintain this position and station keeping. It's made in the direction of a spin and attitude. Usually propulsion subsystems 3 units இருக்கு. என்னன்னா low thrust actuator, high thrust motor. லோ த்ரஸ்ட்னா ரியாக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், ஹை த்ரஸ்டர் மோட்டார்னா எப்பயுமே அப்போசிட் மோட்டார் வந்துடும். அது which provides a velocity increment inject to the satellite to geostationary orbit transfer. Perigee kick-off orbit பொறுத்த வரைக்கும் which provides a velocity increment requires to inject the satellite into transfer the orbit. RCS reaction control system are most such important. These responsible for station keeping, for keeping this அதுதான் perfect attitude till the either chemical or electrical pressure. Telemetry tracking control அடுத்த டாபிக். ஸோ இதில் வந்து telemetry tracking and command monitoring subsystem both the satellite and earth station are partially on the satellite partially under control. So telemetry tracking subsystem control subsystem commanding system பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் சேட்டலைட் இஸ் இன் ஆர்டர் டு ஆப்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லி. அது கம்யூனிகேஷன் சிஸ்டம் கரெக்டாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இதுதான் மேஜராக இருந்துச்சு. ஸ்பேஸ் கிராஃப்ட் மேனேஜ்மெண்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணும் இதை. அடுத்து ஃபஸ்ட்டு டு மானிட்டர் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஆல் சேட்டலைட்ஸ் அண்ட் சப்சிஸ்டம் ட்ரான்ஸ்மிட் த மானிட்டர் டேட்டா அண்ட் டு கண்ட்ரோல் அண்ட் அப்புறம் வந்து செப்பரேட் டெலிமெண்ட்ரி லிங்க்கு to support the determination of orbital parameters to provide the status of a satellite. அப்புறம் வந்து control center performing various satellite. அடுத்து typically the function includes to correct the position and altitude to control the antenna pointing communication and traffic இருந்துச்சுன்னா அதை மாற்றிக்கிறதுக்கு. ஸோ இப்போ டெலிமெண்ட்ரி பொறுத்த வரைக்கும் சேட்டலைட் கண்டிஷனையும் கிரவுண்டில் இருந்து பார்க்க முடியும். வோல்டேஜ், கரண்ட்டு, டெம்பரேச்சர், ப்ரெஷரு அதோட ஸ்டேட்டஸ் வந்து தெரிஞ்சுக்க முடியும். சென்சாரில் பொறுத்த வரைக்கும் அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர்ஸ் விச் சாம்பிள்டு அவுட்புட்டு. இதில் பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்மிஷன் மோட் என்னென்ன இருக்குன்னா PCM, TDM, PSK. ஓகே, அப்புறம் வந்து டெலிமெண்ட்ரி இட் மெஷர்ஸ் த டிஸ்டன்ஸ் மெயின்லி ஃபாலோயிங் ஆப்ரேஷன்ஸ். என்னென்னா generation of electrical signal which proportional to the quantity of measured. Okay, encoding the electrical signal, transmitting this code to far distance. The telemetry subsystem presents that perform the two main functions: the sending data from the sensor, transmitting data from the station. So generally FSK, PSK, இன்னொரு இருக்குமே PCM. Okay, அதுக்கடுத்து வந்து it is a remote control systemனால telemetry signal carries of information related to the attitude, environment and satellite. மானிட்டர் பண்ணும் ப்ரெஷர், ஃபியூல் டேங்க்கு, வோல்டேஜ், கரண்ட்டு என்ன சொன்னல அதுதான் அது. இந்த டயக்ராமில் தான் இருக்குது டெலிமெண்ட்ரி பொறுத்த வரைக்கும். எர்த் ஸ்டேஷன், டெலிமெண்ட்ரி, டவுன்லிங்க், அப்புறம் இருக்குது சேட்டலைட்டு. ஸோ ட்ராக்கிங் ஆர் ரேஞ்சிங். Beacons or transmitter or the provider of the spacecraft for the tracking during launch and operation. This transmitter can also telemetry signals and range the signal verification. Conventional terrestrial methods are used to large antennas, while monopulse conical scanning system used for the radar by maybe used. ஓகே, ரெண்டு மெத்தட் இருக்குது. பேஸ் மெத்தட் இருக்குது. அதில் வந்து அப்லிங்க் அதோட கமாண்ட் கேரியரில் வந்து லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல் கொடுத்தோம்னா detect the signals and remodulate the telemetry carrier to on a downlink. The station compares the transmitter and receiver phase to calculate the ranges. ஸோ இதில் இது வந்து ரேஞ்ச் கண்டுபிடிப்பாங்க. ஸோ இது வந்து அனதர் மெத்தட் என்னன்னா transmitted pulse signals and uplink can retransmit to the downlink, measuring the range between the time difference and usually radar mannerல வந்து இது பண்ணுவாங்க. ட்ராக்கிங் சப்சிஸ்டம் யூஸ்ஃபுல் டு ஃபார் பொசிஷனிங் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு. ரேஞ்ச் த லுக் ஆங்கிள்ஸ், வெலாசிட்டி, அக்சலரேஷன் சென்சார், ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆர்பிட்டல்ஸ். அடுத்து வந்து ஃபார் த அக்யூரேட் ப்ரிசைஸ் ரிசல்ட்ஸ் ஸ்டேஷன் ரேஞ்சிங் ஹஸ் பி 2 மெத்தட். ஸ்டாண்டர்ட் டெக்னிக் இட் இஸ் ஃபேஸ் மாடுலேட்டட், அப்லிங்க், டிமாடுலேட், டவுன்லிங்க்கு. அதுதான் அனதர் மெத்தடை பொறுத்த வரைக்கும் அப்லிங்க், அதே தான் நான் சொன்னது தான்.
அடுத்து கமாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் சீக்வன்ஸ் ஃபார் அ கமாண்ட் enables the signal and is transmitted to the permit the command. Okay, specific command sent to the send and store command is verified transmitting the earth through the telemetry link. Execute a signal is transmitted the command is carried out. Commands are usually function during a manual operation. Manual operation la command varum. So transporter registration, keeping attitude changes, gain control, redundancy control. Some commands during the launch separation and commands in antenna solar panel deployment, apogee motor fringing, encryption of a command signal is for the security reasons. Okay. Tracking it is necessary to order launch title வந்து பண்ணுவாங்க ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கும் சேட்டலைட் சப்சிஸ்டத்தை. அடுத்து வந்து மெயின் கமாண்ட் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் மேனுவல் ஆப்ரேஷன், டிரான்ஸ்போர்ட் ஸ்விட்சிங், ஸ்டேஷன் கீப்பிங் அண்ட் டியூரிங் லான்ச்சில் வந்து செப்பரேஷன், சோலார் பேனல், அப்போஜி. ஓகே, இப்போ கம்யூனிகேஷன் அண்ட் பேலோட். For the subsystem பொறுத்த வரைக்கும் communication equipments that provides the relay link between uplink and downlink. Transponder is a series of a component that provides the communication channels or a link between the uplink signal and received at a uplink antenna. Okay, and downlink signal transmitted by the downlink antenna. uplink downlink அது வந்து இப்படி கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஆண்டனா வந்து போத் சேட்டலைட் எர்த்லேயும் இருக்கும், ஸ்பேஸ்லேயும் இருக்கும், சேட்டலைட்லேயும் இருக்கும். ரெண்டு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுது சேட்டலைட் கம்யூனிகேஷனில். ரிசீவ் சிக்னல் ஃப்ரம் தி எர்த் ஸ்டேஷன், டிரான்ஸ்மிட் சிக்னல் ஃப்ரம் தி டு ரெக்வயர்டு டேட்டாஸ். டிரான்ஸ்போர்ட்டரை பொறுத்த வரைக்கும் subsystem is a subsystem which provides the connecting link between the transmitting antenna, a satellite known as transponder. This is the most important subsystem in a space segment. Transmitter na transmitter and responder na ponder. That's transponder. I mean transmitter பண்ண response பண்ணும். Duplexer இது வந்து two-way communication microwave gate. Receives uplink from the satellite antenna and transmits the downlink antenna to the satellite antenna. Okay, இது வந்து satellite antenna ல இருந்து வருதா. இது duplexer. Duplexerனா என்ன? two-way communication. ஸோ இப்போ இது என்னன்னா நாய்ஸ், லோ நாய்ஸ் ஆம்ப்ளிஃபயரு, கேரியர் ப்ராசஸரு, பவர் ஆம்ப்ளிஃபயரு. கேரியர் எல்என்ஏ, கேரியர் ப்ராசஸரு, பவர் ஆம்ப்ளிஃபயர். இந்த கேரியர் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் ப்ரிஃபார்ம் டியூப்ளெக்ஸை பற்றி நான் சொல்லிட்டேன். எல்என்ஏ பொறுத்த வரைக்கும் ஆம்ப்ளிஃபைஸ் வீக் சிக்னல். பவர் கேரியர் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீக்வன்சி டவுன் கன்வர்ஷன் அண்ட் ரிசீவ் சிக்னல் பண்ணி திஸ் பிளாக் இஸ் டிட்டர்மின் தி டிரான்ஸ்பாண்டர். ஓகே, பவர் ஆம்ப்ளிஃபயர் amplifies the power down converter. Okay, ரெக்வயர்டாக பண்ணணும். டைப்ஸை பொறுத்த வரைக்கும் பெண்ட் பைப்பு, ஜென்ரேட்டிவ் டிரான்ஸ்பாண்டர். பெண்ட் பைப்பை பொறுத்த வரைக்கும் receive the microwave frequency signal, it converts the frequency input into RF. பெண்ட் பைப்பை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டர் அண்ட் கன்வென்ஷனல் டிரான்ஸ்பாண்டர், இட்ஸ் சூட்டபிள் ஃபார் த போத் அனலாக் அண்ட் டிஜிட்டல். ரீஜென்ரேட்டிவ் டிரான்ஸ்பாண்டர் பொறுத்த வரைக்கும் perform the function and bend pipe that is a frequency translation and amplification in addition to two function. Okay, demodulation perform demodulation of RF to baseband, regenerator of signals. It is also called a processing transponder. The regenerator பொறுத்த வரைக்கும் it is suitable for the digital signal. Main advantages பொறுத்த வரைக்கும் improve the signal to noise ratio, have more flexible implementation. பெண்ட் பைப்னா இதுதான், போயிட்டு வரும், மேலே அப்போ இங்கே மேலே இங்கேயும். ஜென்ரேட்டிவ் பொறுத்த வரைக்கும் ஒரு இதில் சென்ட் ஆயிடுச்சுன்னா அது ஒரு இதுக்கு சென்ட் பண்ணி இன்டர் கம்யூனிகேஷன் ஆகி திருப்பி நம்ம கரெக்டாக சரி டீகோடாக நம்மளுக்கு வருது. பட் இட்ஸ் மோர் காம்ப்ளெக்ஸ் ரீஜென்ரேட்டிவ் பொறுத்த வரைக்கும். ஆண்டனா சப்சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ரிசீவ் த அப்லிங்க் and transmit the downlink. Length of satellite antenna inversely proportional to the frequency. Okay, antenna carry out broad satellite provides a dual function and receive the uplink and downlink. Their range is from dipole and antennas. So that they have given operating frequency has increased in order to reduce the length of antennas.
Therefore, the satellite antennas operates in a auditive frequency gigahertzல எலக்ட்ரிக்கல் கேரியர் சிக்னல் வந்து போலரைஸ்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டாகவும் மாற்றிக்கிட்டே இருக்கும். Characterized by antenna gain, antenna pattern beamwidth, efficiency, impedance. Antenna critical பொறுத்த வரைக்கும் லைட் வெயிட், ஹை கெயின், ஹை எஃபிஷியன்சி, போலரைசேஷன், பியூரிட்டி. டைப்ஸ் ஆஃப் ஆண்டனா வந்து நாலு இருக்கு. வயர்டு ஆண்டனா, ஹார்ன் ஆண்டனா, அரே ஆண்டனா, இன்ஃப்ளேட்டர் ஆண்டனா. வயர்டு ஆண்டனா பொறுத்த வரைக்கும் பேசிக் ஆண்டனா, மோனோபோல் தான், டைபோல். கம் அண்டர் கேட்டகரி யூஸ் ஒரு வெரி ஹை ஃப்ரீக்வன்சிக்கு கம்யூனிகேஷன் ஃபார் டிடிசிஎம் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து லென்த் ஆஃப் அ டோட்டல் வயர் இஸ் பீன் யூஸ்ட் ஃபார் டைபோல் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் தி வேவ் லென்த். ஓகே, அதுதான் ஹாஃப் வேவ் டைபோல். அது டயராக தான் இருக்கு. Wire antennas are suitable for converting the ranges across the provided signal. ஆமிட் ஆக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஹார்ன் ஆண்டனா பொறுத்த வரைக்கும் aperture antenna. Edge of a transmission line which is transmitted with the opening and radiated energy. This opening which is aperture makes the aperture antenna. It is used for satellite in order to cover more area on Earth. Horn antenna used for microwave frequency ranging. Some of the feed can be both transmitted and இது duplexer தான் இருக்கும். ஸ்கொயர் ரெக்டாங்குலர் அது கோனிக்கலாக இருக்கிறது. அதே ஃபேஸ் அரே antenna more interesting. Individual radiated energy and a few more elements are added to provide some more efficient output. Antenna array can achieve high gain, single aperture. So types of array இருக்கு. parasitic இருக்கு, driven இருக்கு. parasitic பொறுத்த வரைக்கும் single driven element can connect to feeding, that is not another element. Drive element பொறுத்த வரைக்கும் all connected to the received transmitted phased array, usually driven element. Okay. Reflector antenna பொறுத்த வரைக்கும் are suitable for producing a beam or more signal. இதில் வந்து parabolic high directional antenna. இது parabolic reflector increase the gain antenna. அது வந்து அந்த ஒரு ஷேப்பில் இருக்கிறது increase the gain இது பண்ணுறதுக்காக use to transmit the signal from the feed comes to dipole. Horn antenna, it is focused the wave of parabola. It means that the waves come out the focal point A and strikes a parabolic reflector, now gets to reflector and collimated wavefront. The same antenna used to receive the electromagnetic wave, it hits the shape of the parabolic, if the wave reflects the feed point. Dipole antenna or horn antenna, which acts as a receiver antenna, as a feed received and converted to the electrical signal forwards the receiver circuitry. So here ends the second unit of regulation 2021 of satellite communication.